ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லி இருந்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வெண்பா இருக்கிற இடத்த கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா வெண்பா மேலே உயிரை வச்சுருக்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன நினைச்சாங்களோ தெரியல. அந்த ராஜேஸ்வரி தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தோணினாலும் நம்ம எதையும் இப்போ கேட்குற நிலைமையில இல்லை அப்படின்றதுக்காக அவங்க வந்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு அங்கே ரவுடிங்களுக்கு கண்ட விரலை விட்டு ஆட்டிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ் போர்ஸோட வெண்பாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் கிடைச்சாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அதுக்காக அவங்க மனசு தளர மாட்டாங்க. கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவங்க கையில் வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. அதுக்காக பாடுபட்டு இருக்க நம்ம போலீஸ்காரங்க இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே விட்டால் நம்ம பொண்ணை உயிரோட பார்க்க விட மாட்டா, அதனால் இவளை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக பரபரப்பாக போக அங்கே விஜய் வந்து பேசிகிட்டு இருக்க ராஜேஸ்வரி கூட உடனே ராஜி உன்னோட ஆட்டம் முடிய போகுதுரி, இத்தனை நாள் நான் பொறுமையாக இருந்தது காரணம் என் பொண்ணு வந்து ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளை கடத்தி வச்சிருக்கதே நீதான்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிற மல்லி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னங்க நீங்களும் புரியாத மாதிரி பேசுகிறீங்க, இவ பேசுகிற வீடியோ ரெக்கார்டு எல்லாமே அண்ணி வந்து அமைச்சிருக்காங்க, அது எல்லாமே உண்மைதான். இந்த காலத்தில் ஏஐ வந்துச்சு, இதுவும் ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இது எல்லாமே உண்மைதான். இவளுக்கு மட்டும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. அந்த அடிப்படையில் தான் நம்ம குழந்தைய இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது கூட இன்னும் தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை குழந்தைய வந்து கடத்தி வச்சு அவள் சாப்பிட்டாளா, தூங்குனாளா, விளையாடினாளா, இல்லை அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன். ஆனால் இவன் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம கண்ணில் விரலை விட்டு ஆடிட்டுருக்கா. இது எல்லாமே எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சொத்தை எழுதி வாங்கிறதுக்கு தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ வெண்பாவை நினச்சிட்டு இருப்ப. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எப்படியாச்சும் சொத்து பத்து மொத்தத்தையும் உன் பேரில் அவள் பேரில் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் பிளான் பண்ணிகிட்ருக்கா. நீ தயவு செஞ்சு எதுலையுமே கையெழுத்து போடாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கையெழுத்துக்கும் பின்னாடி எதிர்வினை உண்டு. அதனால் அவசரப்பட்டு கையெழுத்த போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத யாராலையுமே மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலனதும் அதுக்கப்புறம் தான் எல்லா வீடியோ ஆதாரத்தையும் போட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டி நீ இனிமேல் உயிரோடையே இருக்கக்கூடாதுடி, நீ இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி கரன்னு நெரிக்க, உடனே நம்ம மல்லியோட அம்மா இருந்துக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுற, எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செஞ்சு விட்டு, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன இவ உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தாலும் இவளை தண்டிக்கிறதுக்கு போலீஸ் இருக்காங்க. அவளை தண்டிக்க நம்ம யார்? அதுவும் இல்லாமல் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி நம்மளே நடந்துக்கிட்டா அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து சில பேர் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு உதாரணமாக நம்ம இருக்கணுமே தவிர, அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் நம்ம இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு அவங்களையே சீரழிக்கிற விதமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய மாறல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் கழுத்தை பிடிச்சி கரன்னு இருக்கிறா. ஒழுங்கு மரியாதை சொல்லி உன்னை ஜெயிலில் போடுறது என்னுடைய மோட்டிவேஷன் இல்லை. என் குழந்தை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அதை தவிர வேறு எனக்கு இது வேணாம். தயவு செஞ்சு என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு சொல்ல, அடிப்போடி நீ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ வந்து கூப்பிட்ட உடனே நான் என் பொண்ணு அனுப்பிச்சிடுவேன், உன் பொண்ணு அனுப்பிச்சிடுவேன்னு நினச்சியா? அதுதான் இல்லை. நீ இன்னைக்கு இல்லை 4 வருஷம் தேடினாலும் அவள் எங்கே இருக்கான்றத உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த வீணாக முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு போய் வேறு வழியை பாரு. நீ தான் இப்போ புதுசாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கியாமே, ப்ரெக்னென்ட்டு அந்த குழந்தைய எப்படி பெற்றெடுக்கலாம், அந்த குழந்தைய எப்படி வளர்க்கலாம், அந்த குழந்தைய எங்கே ஸ்கூல் சேர்த்தலான்னு சொல்லிட்டு அதை பற்றி அதை விட்டுட்டு நான் வந்து இங்கே பெரிய வேலை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பெரிய ஆள் இங்கே ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னை நங்குற மாதிரி நங்குன்னு கொட்டி உன்னை நடுத்தெருவில் உட்கார வைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகாது. அதனால் கோலுங்க மரியாதை இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுவும் இல்லாமல் நம்ம பார்க்குற வீடியோ எல்லாமே இப்போ நடக்குதா எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த எபிசோடில் என்றைக்கு வெண்பாவை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க.